மற்றவர்களுடைய குறை பேசுறதுனால ஒரு நாளும் நாங்கள் முன்னேற்றம் அடைய முடியாது. நலவுகளை பேசுவோம், நலவுகளை பார்ப்போம். ஒரு உதாரணங்களை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார் என்று. தன்னுடைய சிறு வயதிலிருந்து அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கருடைய அந்த பராமரிப்பில் வளர்ந்து வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மூத்த சகோதரியுடைய அந்த சகோதரியாக இருந்து நபி அவர்களை மணமுடித்து 19ஆம் 18ஆம் வயதில் நபி அவர்கள் நெஞ்சில் சாஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய வீட்டில் அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் வீட்டுக்குள்ள வரும் பொழுது மிஸ்வாக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார். நபியுடைய பார்வை அந்த மிஸ்வாக்கு போகிறது. அதை எடுத்து வாயில் மென்று நபி அவர்களுடைய வாயில தேய்ச்சுட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நபியுடைய ரூஹ் பிரிந்து விடுகிறது. என்னுடைய வீட்டில், என்னுடைய நெஞ்சில், என்னுடைய உமிழோடு என்னுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் மீது அவதூறு பேசிய நயவஞ்சக கூட்டம் ஒன்று இருந்தது. அந்த கூட்டத்துக்குள்ள தெரியாதனமாக இங்கதான் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். சிலர் செய்யக்கூடிய தவறான அணுகுமுறையால் நல்லவர்களும் சிக்கிக் கொள்வார்கள். இதுல மிச்ச கவனமாக இருக்கணும் மேலான சகோதரர்களே. எப்பொழுதுமே நல்லவர்களை சிக்க வைக்க ஷைத்தான் சில முறைகளை கையாளுவான். அதுல மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஹம்னா நபியுடைய மதினி முறையாகிறது, ஜெய்னபுடைய சகோதரி. இரண்டாவது ஹஸ்ஸான் 100 வயதை தாண்டக்கூடிய சஹாபி ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்கள், மிஸ்தா என்று அழைக்கப்படக்கூடிய இன்னொரு சஹாபி. இவர்கள் எல்லாம் 3 பேரும் இந்த 3 பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவதூறுல சிக்கிக் கொண்டார்கள். கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் இந்த நிலைமையை தரக்கூடாது. எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு தரக்கூடாது. எங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு தரக்கூடாது. அது எங்களால் சகிக்கலாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட வந்து ஒருவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அந்த அவதூறு கதைச்சவன் தானே இந்த ஹஸ்ஸான், அவர் சஹாபி, எப்படி இருக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பேசாதீங்க, அது அல்லாஹ் மன்னிச்சுட்டான், நானும் மன்னிச்சுட்டேன். ஒரு மனிதன் தவறு செஞ்சா அந்த தவறு ஒரே விமர்சிச்சு கொண்டு இருக்க கூடாது. மனிதனால தவறு நடக்கும். தவறுகளை விமர்சிச்சா அவன் தௌபா செய்திருப்பான். அல்லாஹ் எங்களை அந்த பாவத்தில் சிக்க வச்சிருவான். திருமிஸ்ஜுடைய ரிவாயத்தில் வருகிறது, யார் ஒரு பாவம் செய்து தௌபா செஞ்சு விட்ட பிறகு அவரை யார் விமர்சிக்கிறாரோ, அல்லாஹ் அந்த தௌபா செஞ்சவரை விமர்சிச்ச காரணத்தினால் இவரையும் அந்த பாவத்தில் ஈடுபடுத்தாமல் அல்லாஹ் மௌத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா. பிறருடைய குற்றங்களை போய் தேடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடமாறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மியூசிக்குடைய டான்ஸுடைய சத்தம் கேட்குது. கதவை தட்டி போனால் இவன் ரகசியமாக ஒளிஞ்சு கொள்வான் என்பதனால் பின் மதலால் குதிச்சு போனார்கள். அந்த போதையில இருக்கக்கூடியவரை போயிட்டு பிடிக்கக்கூடிய நேரத்தில் அவர் கொஞ்சம் உஷாராகி, உமரே, நான் பாவம் செஞ்சது உண்மைதான், ஆனா நீங்களும் நிரபராதி அல்ல, நீங்க 3 தவறு செஞ்சிட்டீங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்துல் புயூத மின் அப்வாபிஹா, வாசல் வழியாக வாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸல்லிமு அலா அஹ்லிஹா, சலாம் சொல்லி வாங்கன்னு சொல்கிறான். வலா தஜஸ்ஸசு, பிறையுடைய குறை தேடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க இந்த 3 பாவத்தை செஞ்சீங்க என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? தலையை அப்படியே கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க நீங்க என்ன அவனுக்கு 2 அரைஞ்சு நீ இவ்வளவு பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இல்லையா பேசுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு முடிச்சிட்டார்கள். எந்த அளவுக்குன்னா, வெளியில இருந்தார் ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அவருக்கு கூட சொல்லவில்லை. இங்கதான் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, நான் மஸ்ஜிதுடைய தலைவர், ஊர் தலைவர், நிர்வாக பொறுப்புதாரி, ஜமியத்துலமா தலைவர், ஒருவர் வந்து ஒரு தவறை நான் செஞ்சு விட்டேன் என்று சொன்னவுடன் 10 பேரை கூட்டி மஷூரா செய்யறதில்லை என்னுடைய வேலை. யார் ஒரு மூமினுடைய குறையை மன்னித்து மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை நாளைக்கு மறைப்பான் என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இதுதான் இந்த சமூகம் உருவாகுவதற்கு காரணம். மனிதர்களால் தவறு நடக்கும், குறைகள் நடக்கும், அதனால குறையை தூண்டுவது என்பது அல்ல. குல்லு பனி ஆதம் ஹத்தாஊன், ஆதமுடைய எல்லா குழந்தைகளும் தவறு செய்யக்கூடியவர்கள். கைருல் ஹத்தாஇன தவ்வாபூன், ஆக சிறந்தவர்கள் யார்? அந்த தவறிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்ளக்கூடியவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செயல் முடிச்சுட்டு போயிட்டார்கள். அந்த மனிதர் வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, இங்க வா. அவருக்கு நடுக்கம். இன்னைக்கு எல்லாத்திலும் முன்னுக்கு என்ன அவமானப்படுத்த போறாரு போல உமர் என்று சொன்னார்கள். இங்க வா, அவனோட காதல சொல்றேன். அன்றைக்கு நான் பார்த்ததை என்ற நண்பனுக்கு கூட சொல்லவில்லை. இது நான் எதுக்கு சொல்றேன்டா, ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்றால் சாய்ந்த மருத மஸ்ஜிதில் 500, 600, 1000 வீடுகள் இருக்கிறது ஒரு சிறப்பு. ஆனா அந்த வீட்டுக்கு இந்த மஸ்ஜிதில் இருந்து போற தூது என்னதே, இந்த ரமதானிலிருந்து சிறந்த ஒரு உம்மத்தாக, மஸ்ஜிதுடைய ஒரு உம்மத்தாக நாங்கள் வாழ்வோம் என்பதுதான் இந்த பயானுடைய தூதாக இருக்க வேண்டும். இந்த பயான் வெறுமனே பயான் அல்ல, இது ஒரு தூதை சுமந்து கொண்டு போகிறோம். ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு சகோதரும், ஒவ்வொரு வாலிபரும் ஒரு தூதை சுமந்து கொண்டு போகிறோம். அது என்ன? இந்த மஸ்ஜிதுடைய தூது என்னது? நாம் ஒரு சமூகமாக போகிறோம் என்றதுதான். எங்களால் தவறு குற்றங்கள் நடந்திருக்கும். இப்ப வருகிறேன் பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஸ்ஸான் 120 வயதை அடைந்திருக்கிறார். 60 வருஷத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தெரியாத்தனமாக நயவஞ்சர்களுடைய சூழ்ச்சியில சிக்கிக் கொண்டார். அவரும் சேர்ந்து நபியுடைய மனைவிக்கு அவதூறு பேசுறதில் ஆகிக் கொண்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அதை ஞாபகப்படுத்தும் பொழுது அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அன்பு சகோதரர்களே, அதை பார்க்காதீங்க, கொயினுடைய அடுத்த சைடை பாருங்க. அடுத்த சைடு என்னது? நபி அவர்கள் ஒரு அழகான மெம்பரை சமைத்தார்கள். ஹஸ்ஸானுக்கு கவி பாட சொன்னார்கள். ஹஸ்ஸான் நபி அவர்களை பார்த்து, அஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி அஜ்மலு மின்க லம் தலிதுன் நிசாஉ குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின் கஅன்னக குலிக்த கமா தஷாஉ. அஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி, என்ற கண்கள் உங்களை போல அழகான ஒருவரை கண்டதில்லை. அஜ்மலு மின்க லம் தலிதுன் நிசாஉ, எந்த பெண்ணும் உங்களை போல அழகான ஒரு பிள்ளை பெற்றெடுத்ததில்லை. குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், எல்லா குறையிலிருந்து சுத்தமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கஅன்னக குலிக்த கமா தஷாஉ, நீங்க விரும்புற மாதிரி அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறார் என்ற கவிதையெல்லாம் பாடினவர் அல்லவா ஹஸ்ஸான். அவருடைய அந்த நலவை பாருங்க, கெடுதிய மறைங்க. நான் இந்த 40 வருஷ தாவால பார்த்த ஆக பொல்லாத நோய், பிறரை கீழே போட்டு நாவாலலாம் என்று நினைக்கிற நோய். மற்றவனுடைய குறைய தூண்டி விட்டுட்டு அதுல சுகம் அனுபவிக்கிற நோய். மற்றவர்களுடைய பிரச்சனையில அவனுக்கு அந்த எண்ணத்தை வசமாக சிக்கி கொண்டாண்டு கொள்ள நடிக்கிறது போல அடிக்கிற நோய். சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து பழி எடுக்கும் நோய். அது எங்கட நாட்டில் ஒரு மிருகம் இல்ல, மத்த மிருகம் இருக்குது. ஒட்டகத்துக்கிட்ட பழி எடுக்கும் உணர்வு, யானை கிட்டையும் அது பழி எடுக்கும். நாங்க அடிக்கடி போக்கல, இன்னைக்கு வேணுமெண்டே நாங்க யானை பாதையில தான் வந்தோம் ஹம்மான் தோட்டையில இருந்து. நான் சொன்னவங்க யானை கடந்து போவோம் என்று சொல்லி, எங்கள்கிட்ட அந்த பணி எடுக்கும் உணவு இல்லாமல் போறதுக்கு. யானை கிட்ட இருக்குது பெரிய படைப்பு, ஆனா பழி எடுக்கும் உணர்வு இருக்குது அது கிட்ட. சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு ஒட்டகத்துடன் ஒருவன் தவறாக நடந்து கொண்டான் அப்படின்னா ஒட்டகம் தன்னுடைய தாயோட ஒன்று சேர மாட்டுச்சான். இவன் பரிசோதிக்கிறதுக்காக தாயோட போய் அந்த ஒட்டகத்தை சேர்க்க வைத்தான். அந்த ஒட்டகம் வைராக்கியம் தீர்த்து அவனை கொண்டு முடித்தது. யானையும் அப்படிப்பட்டதுதான். கண்ணியமானவர்களே, யானையுள்ள ஊர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யானை இடத்தில் இருக்கக்கூடிய நலவை மட்டும் பார்ப்போம், பூனை இடத்தில் இருக்கிற நலவை பார்ப்போம், நாயிடத்தில் இருக்கக்கூடிய நலவை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நாயை பத்தி பல இடத்துல சொல்லியிருக்கிறான். அதுல ஒன்றுதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதால வேட்டையாடுவதற்கு பயன்படுத்ததை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான் சூரத்துல் காஃப்ல, சபஅத்துன் சாமினுஹும் கல்புஹும், அந்த 7 காஃப்வாசிகளுக்கு பாதுகாப்பாக வந்த நாய் என்று சொல்கிறான். பாதுகாப்புக்கும் உங்களுடைய வயல்களுக்கும் அதை ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு அல்லாஹ் அதுக்கு கொடுத்திருக்கிறான். ஸ்ரீலங்காக்கு, ஆப்கானிஸ்தான் அல்லது அப்படிப்பட்ட நாடுகள்ல இருந்து உலகத்தில் பிளைட் போயிட்டு இறங்கக்குள்ள மனிதனை சோதிக்கிறதுக்கு முதல் சோதிக்கிறது அவனுடைய பேக. அதை சோதிக்கிறதுக்கு சிசிடிவி இல்ல, நாயை தான் பயன்படுத்துறது. சிசிடிவி பவுடர்ல ஹெரோயின் சொல்லாது,
அது ஐஸ் என்று சொல்லாதே, நாய் சொல்லும் அதை. அல்லாஹ் நுகரும் சக்தியை கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு எச்சரிக்கை செய்கிறான் அந்த நாயை பற்றி. அது சூரத்துல் ஆராஃப்ல பல்அம் பின் பாஊராவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மஸலுஹு கமஸலில் கல்ப், அந்த மனிதனுடைய உதாரணம் ஒரு நாயை போல என்று சொல்கிறான். வத்லு அலைஹி நபஅ அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலக மின்ஹா, நபியே சொல்லி காட்டுங்கள் அந்த மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஒரு வலியாக இருந்தவர், தவறான பெண்ணுடைய வழிகாட்டலினால் வழி தவறி போன அந்த பல்அம் பின் பாஊரா அவர் ஒரு நாயை விட மோசமானவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அதல், அவர்கள் மஸலுஹு கமஸலில் கல்ப், அவனுடைய உதாரணம் நாயை போல. சிங்கம் அது ஒரு மிருகம், நாய் அது இன்னொரு மிருகம், எறும்பு அது இன்னொரு மிருகம், ஹுத்ஹுத் அது இன்னொரு மிருகம், இன்னொரு படைப்பு அல்லாஹ்வுடையது. ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு பறவை, இந்த சின்ன படைப்பு அல்லாஹ்வுடைய இந்த எறும்பு. சுப்ஹானல்லாஹ். தபஸ்ஸம தாஹிகம் மின் கௌலிஹா, சூரத்துல் ஃபீலையும் அல்லாஹ் குர்ஆன்ல வச்சு, சூரத்துல் பக்ராவையும் அல்லாஹ் குர்ஆன்ல வச்சு, சூரத்துல் நம்லையும் அல்லாஹ் வச்சு, சூரத்துல் அந்த ஆதியாத் வல் ஆதியாத் தபஹன் ஃபல் மூரியாத் கதஹா ஃபல் முகீராத் சுப்ஹன் ஜம்ஆ, அந்த அல்லாஹ் தஆலா அந்த குதிரையில சவாராகி போகக்கூடிய மனிதன், அந்த குதிரையில சவாராகி போகும் பொழுதே அது நெருப்பை எப்படி உசுப்பிக்கொண்டு புழுதியை தூக்கி கொண்டு போயிட்டு அல்லாஹ் தஆலா கடைசியில சொல்கிறான், இன்னல் இன்சான் ரப்பிஹி லகனூத், இந்த குதிரை அந்த எஜமானுக்கு வழிபடுறது போல கூட ஏ மனிதா நீ அல்லாஹ்வுக்கு வழிபடாமல் இருக்கிறாய் என்று.